இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் எவ்வாறு தங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை எவ்வாறு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் தற்காலிக மதிப்பெண் பட்டியல்கள் பதிவிறக்கம் செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் தற்காலிக மதிப்பெண் பட்டியல்கள் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள் பதிவிறக்கம் செய்வது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல SSLC ஜூலை 2026 சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக இந்த மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம், சென்னை, ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகளை தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளுதல் மற்றும் விடைத்தாள் ஒளிநகலுக்கு விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு. ஃபர்ஸ்ட்ல தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு 8/7/2026 முதல் 15/7/2026 வரை நடைபெற்றது. இத்தேர்வினை மொத்தம் 66,488 தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். தற்பொழுது இத்தேர்வு முடிவினை தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களாக 5/8/2026 புதன்கிழமை பிற்பகல் முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்குள் சென்று ரிசல்ட் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் SSLC சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஜூலை 2026 ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து தேர்வர்கள் தங்களது தேர்வு எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக விடைத்தாள் ஒளிநகலுக்கு விண்ணப்பம் செய்தல். ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கான விடைத்தாள் ஒளிநகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் மேற்கான் இணையதள முகவரியில் நோட்டிபிகேஷன் பகுதியில் SSLC எக்ஸாமினேஷன் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் SSLC ஜூலை 2026 ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து வெற்று விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வர்கள் இவ்விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 10/8/2026 திங்கட்கிழமை மற்றும் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மட்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாள் ஒளிநகல் அதாவது ஸ்கேன் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 275. தேர்வர்கள் விண்ணப்பிக்க உள்ள அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலக முகவரியை www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பிரஸ் ரிலீஸ் என்பதை கிளிக் செய்து அறிந்து கொள்ளலாம். விடைத்தாள் ஒளிநகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். விடைத்தாளின் ஒளிநகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் விடைத்தாள் ஒளிநகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறுபதிவீடு செய்தல விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்படும். தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் குறித்த ஐயங்கள் ஏதேனும் இருப்பின் 144117 என்ற உதவி மைய எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் இணையதளத்திலிருந்து உங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல SSLC சப்ளிமெண்டரி ஜூலை 2026 எக்ஸாம் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த வியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். ஹையர் செகண்டரி செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் அரியர், SSLC பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட். இதுல உங்க ரோல் நம்பர் அப்புறமா டேட் ஆஃப் பர்த் இரண்டுமே என்டர் பண்ணி, அதாவது உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த், டேட் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட் திரையில் தோன்றும்.
அதிலே உங்களுக்கான ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆகவே 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு துணை தேர்வு எழுத தனித்தேர்வர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை மற்றும் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்வதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க SSLC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே SSLC எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருப்பாங்க ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை நீங்க பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்கள் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.